வணக்கம். இன்று நம்ம இந்த பதிவுல ஒரு ராகு, கேது அப்படின்ற விஷயத்துல இருக்க தோஷ அமைப்புகள பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல முழுவதுமாக பார்க்க போறோம். அப்ப நாகதோஷம் அப்படின்ற விஷயங்கள் இருந்தால், உங்களோட ஜாதக அமைப்புல ஒரு நாகதோஷம் இருக்கு அப்படின்னு நெறைய ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த தோஷ அமைப்பு உங்களுக்கு இருக்கா? குழந்தை பாக்கிய அமைப்பு தடையாகவும் உங்களுக்கு இருக்கா? அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களோட லைஃப்ல இருந்ததுன்னா, இந்த வீடியோவ முழுவதுமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இப்ப சொல்லப்போற ஒரு நாகதோஷம், ராகு, கேது அமைப்புகளுக்கான ஒரு தோஷ அமைப்பான வீடியோ பதிவு தான் இதுங்க. இந்த வீடியோ பதிவ ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்களா? நம்மளோட சேனல் ஜோதிடம் சம்மந்தமான பல விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தமான பல விஷயங்கள நம்ம சேனல்ல சொல்லிட்டுருக்கோம். தினசரி இரவு 9 மணிக்கு லைவ் அப்படின்ற விஷயங்களே ஜாதக பலன் விளக்கம் அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு நாகதோஷத்துக்கான ஒரு பரிகார முறை அப்படின்றது ஒரு நம்மளுடைய முன்னோரான ஒரு போக சித்தர் அருளிய பரிகார முறை அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுவதுமாக பார்க்க போறோம். வீடியோ பதிவ கடைசி வரைக்கும் கேளுங்க. அப்ப நம்ம ஒரு தோஷம் அப்படின்றது நெறைய தோஷம் இருக்கு. அதுல மெயினான தோஷம் பார்த்தீங்கன்னா, நாகதோஷங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நாகதோஷம் குடும்பத்துல பிரச்சனை, அப்புறம் மேரேஜ் ஆவதிலயும் பிரச்சனை, கணவன் மனைவியிடையே பிரச்சனை, ஒரு குழந்தை பாக்கியம் தாமதம் அப்படின்ற விஷயங்களாக ஆகும். அதுலயும் ஒரு பிரச்சனை. அப்படின்ற பல பிரச்சனைகளில இருந்து விடுபட போகர் அருளிய ஒரு பரிகார முறை அப்படின்ற விஷயத்த நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ நாகதோஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன நமக்குன்னா, மெயினா குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு ராகு, கேதுக்கள் ராசி, லக்னத்துக்கு ஒரு 5ஆம் இடத்துல அப்படின்ற அமைப்பாக வரும். அப்ப அந்த அமைப்புல வரும்போது நமக்கு குழந்தை பாக்கியம் அமைப்புகள ஒரு தோஷமாக அமைப்பாக இருக்கும். அப்புறம் ஒரு லக்னத்திலயும் 7ஆம் இடத்துலயும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது, திருமண அமைப்புகளையும் தடைகள் குடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அது அப்ப அந்த நம்மளோட ஜாதகத்துல தோஷ அமைப்புகளாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க. 1, 2, 5, 7, 11 இப்ப இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய ராகு, கேதுகள் அமைப்புகள் இருந்தால், குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண அமைப்புகள்ல கொஞ்சம் டிலேயாக குடுக்குங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு கிடைக்க வேண்டும் என்று நமக்கு விதி எழுதப்பட்டிருந்தால், கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும். அது என்ன கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். அவ்வளோதாங்க. அப்ப ராசி லக்னத்துக்கு 2, 8ஓட அந்த ராகு, கேதுக்கள் சமப்படும்போதும், ஒரு திருமண அமைப்புகள்ல தடையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தா, ஒரு ஜாதகத்துல ராகு, கேது தோஷம், ஒரு நாகதோஷம் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஒரு அமைப்பு ஜாதகம் இருக்கு அப்படின்றது. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நம்ம மருத்துவமனைகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. 2 வந்து 2 பாம்பு வந்து பின்னி பிணைந்தது மாரி நமக்கு அந்த ஒரு சிம்பல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது கூட நம்ம வந்து இந்த ஒரு ஜோதிட ஆன்மீகத்தின் பின்னணியில தான் அந்த ஒரு சிம்பலே நமக்கு வச்சிருப்பாங்க. ஓகேங்க. இப்ப அந்த நமக்கான ஒரு ராகு, கேது தோஷம், நாகதோஷத்துக்கான ஒரு பரிகார முறை அப்படின்றது நம்மளுடைய முன்னோரான போகர் சித்தர் அருளிய ஒரு முறையத்தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்ம எந்த நாள்ல, எப்ப அப்படின்ற விஷயங்களையும் பார்க்கும்போது, ஆடி அல்லது ஆவணி மாதத்துல வரக்கூடிய கருட பஞ்சமிக்கு அதுக்கு முன்னாடி தினம் சதுர்த்தியாக வரும். அதுதான் உங்களுக்கு நாக சதுர்த்தி அப்படின்ற விஷயம். அப்ப நாக சதுர்த்தி தினத்தன்று விரதம் அப்படின்ற விஷயங்கள கடைப்பிடிக்கணும். விரதத்த கடைப்பிடித்து ஒரு நாக சிலை அப்படின்றத பிரதிஷ்டை செய்யணுங்க. அப்ப அந்த பிரதிஷ்டை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப அப்ப நாக சதுர்த்தி விரதம் அப்படின்றது தான். ஆக ஒரு மறுபடியும் சொல்லிடுறேன். ஆடி அல்லது ஆவணி மாதத்துல வருகிற வளர்பிறை கருட பஞ்சமிக்கு நாளு சதுர்த்தி. அப்ப அந்த சதுர்த்திய தான் உங்களுக்கு நாக சதுர்த்தின்னு சொல்றோம்.
அந்த நாள்ல மிகவும் மிக மிக இந்த குழந்தை பாக்கிய அமைப்பு, திருமண அமைப்புகள் தடைகள் இருக்கவங்க விரதம் மெயினா இருந்து ஒரு நாக சிலையை பிரதிஷ்டை செய்யணுங்க. அப்ப அந்த ஒரு பரிகார முறை தான் எப்படிலாம் இருக்கணும், எங்க பண்ணணும், எப்ப பண்ணா நல்லாருக்கும் அப்படின்ற விஷயத்த தான் தொடர்ந்து பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணிறாதீங்க. அப்ப இந்த நாக சதுர்த்தி அப்படின்றது நம்ம ஒரு வந்து சொல்லிட்டோம். ஒரு சர்ப்ப கிரகங்களோட ஒரு வந்து அந்த சிலைய வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ண போறோம். அரச மரத்தடியில இது வந்து மெயினா பண்ணணுங்க. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்ப நாக சிலைய வந்து பிரதிஷ்டை அப்படின்ற விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னா, அப்ப எப்படி இருக்கணும் அந்த நாக சிலை அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு பீடம் அப்படின்றது இருக்கணுங்க. அதாவது நாக சிலை மட்டும் இருக்கக்கூடாது. அது பீடத்து மேல அந்த நாக சிலை இருக்கிறது போல பண்ணணும். மேலும் சிவலிங்கம் அப்படின்றதை இருந்து அந்த பீடம் இருக்கணும். பீடத்துல சிவலிங்கம் இருக்க மாதிரியான அமைப்பு இருக்கணும். அதை வந்து பின்னி பிணைந்தது மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு நாக சிலையாக இருக்க வேண்டும். நம்ம பிக்சர்லயே போட்டுருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சிலை அமைப்புகள ஒரு கருங்கல்ல தான் நம்ம அத வந்து செய்யறதுக்கு ஆர்டர் குடுக்கணும். அல்லது அத வந்து பண்ணணுங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும். மேலும் இத வந்து உயரம் எப்படி இருக்கணும்னா, 2 1/2 அடிக்கு கீழ இருக்கணும். அந்த பீடத்த சேர்த்து 2 1/2 அடிக்கு கீழ இருக்கணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு அளவில நம்ம நாக சிலைய செய்து, ஒரு அந்த கருட பஞ்சமிக்கு மொத நாள் சதுர்த்தி, நாக சதுர்த்தி. அப்ப அந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணி, விரதம் இருந்து அப்ப அந்த நாக சிலைய அரச மரத்தடியில கண்டிப்பாக நம்ம பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அதுதான். இது வந்து நம்ம முழு மனதோடு ஒரு நமக்கு இந்த இது பண்ணா நமக்கு ஒரு சக்சஸ் ஆகும் அப்படின்றத உங்களோட மனதுல ஒரு பாசிட்டிவாக நினைத்துட்டு இந்த விஷயத்த நீங்க பண்ணணுங்க. இப்படி பண்ணுனா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க நாகதோஷம் முற்றிலுமாக கண்டிப்பாக விலகிரும். அப்படின்றது நம்மளோட முன்னோரான போகர் அருளிய பரிகார முறை. அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த இந்த நாக சிலையை பிரதிஷ்டை பண்ணும்போது, நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் கடைப்பிடிக்கும்போது உங்களுக்கு திருமண தடை அப்படின்றது ஏதாவது நெறைய உங்களுக்கு பிரச்சனைகள் தடையாவே இருக்கு. 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. திருமணமே ஆகாம இருக்கு இல்லைங்களா? இது கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்க பரிகார முறை பண்ணி வழிபாட்டு வரும்போது, கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான யோக அமைப்பு இருக்கும். குழந்தை பாக்கியம், தாமதம், தடை அப்படின்ற விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக இந்த ஒரு எளிய பரிகார முறை. இத நீங்க முயற்சித்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக குழந்தை பாக்கிய அமைப்பு, புத்திர பாக்கியம் சீக்கிரமே அருளுவார். அந்த ராகு, கேது அமைப்புகள் நாகதோஷம் நீங்கி கண்டிப்பாக குழந்தை பாக்கிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். அப்ப நம்ம ஒரு அரச மரத்தடி அப்படின்ற விஷயங்கள் அடுத்து ஒரு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்றது டெம்பிள் அப்படின்ற விஷயங்களையும் இத பண்ணலாம். இத பண்ணிட்டு நீர்நிலைகள் நம்ம இருக்கு இல்லைங்களா? ஆறு, ஏரி, குளம் அப்படின்ற அமைப்புகளிலிருந்து நீர் எடுத்துட்டு வந்து, அப்ப அந்த அந்த பிரதிஷ்டை செஞ்ச நம்ம அந்த சிலைக்கு அடிக்கடி போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி, அந்த நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபட்டுட்டு வரலாம். வந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல யோகா அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்கும். மேலும் உங்களோட குலதெய்வ கோவில் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்ப உங்களோட முன்னோர்களை வேண்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலிலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ராகு கேது சிலைய பிரதிஷ்டை பண்ணிட்டு, ஒரு நீங்க வந்து அடிக்கடி போயி ஒரு அபிஷேகம், பால் அபிஷேகம், ஒரு நீர் அபிஷேகம் அப்படின்ற விஷயங்கள பண்ணிட்டு நீங்க பூஜை செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை சீக்கிரமே விலகும். குழந்தை பாக்கிய அமைப்பும், யோகம் கண்டிப்பாகவே நல்லாவே இருக்கும் அப்படின்றது தான். ஆல்ரெடி நான் இந்த மாதிரியான ஒரு பதிவு நெறைய போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு திருமண தடைகள் அப்படின்ற விஷயங்கள் வருது இல்லைங்களா? அவங்களுக்கான ஒரு அமைப்பாகவும், குழந்தை பாக்கிய தடைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்மளோட சேனல்ல நெறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு விளக்க வீடியோவாக தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன்.
கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர்லயே பார்த்தா தெரியும். கீழ பீடம் அப்படின்ற விஷயம் இருக்க மாரி இருக்கும். அடுத்து அந்த நாக சிலையில ஒரு 2க்கு மேற்பட்ட அந்த பின்னி பிணைந்த ஒரு அமைப்புகளாக சுத்து இருக்கணுங்க. 2க்கு மேற்பட்ட சுத்து இருக்கணும். அப்படின்றது தான் இது மாதிரியான அமைப்பு பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதே போல பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீக்கிரமே குழந்தை பாக்கிய அமைப்பை ஏற்படுத்தி குடுப்பாரு. அந்த ராகு கேதுக்கள் நல்ல யோகா அமைப்புகளையும் குடுக்கும். தொழில்ல கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்கா? அதுவும் உங்களுக்கு நல்ல யோகா அமைப்பாக கண்டிப்பாக கொடுக்கும். எல்லா வகையத்திலும் உங்களுக்கு நல்ல யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அப்படின்றது தான். அப்ப இதன் மூலம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க, கண்டிப்பாக இந்த மேரேஜ் ஆகாம இருக்கிறவங்க, குழந்தை தடைதாமங்களாக இருக்கக்கூடியவங்க, இந்த முறைய நீங்க ஒரு ஒரு டைம் நீங்க முயற்சித்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுபோல பல பரிகார முறைகளை, பல ஆன்மீக விஷயங்களை நம்மளோட சேனல்ல பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல புதுசா பார்க்குறீங்களா அந்த வீடியோ பதிவ, ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோவ பார்த்த உங்களுக்கு ஒரு விருப்பமான நல்ல தகவலாக இருந்ததுன்னா, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.